இதில் வந்து எப்போ ஜெபிக்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் அப்போ நீங்கள் நேரம் எடுத்து வந்து என்ன செய்யுங்க. அது பகலில் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கீங்களா, சர்ச்சில் வந்து நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்கள், ஃபேமிலியாக வந்து ஜெபம் பண்ணுங்கள், அல்லது இண்டிவிஜுவலாக வந்து தனியாக வந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த பலிபீடத்திற்கு முன்பாக முழங்கால் படிட்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்று அவரை நீங்கள் கூப்பிடுங்கள். அவர் உங்கள் மனதிற்கு தேவையான சமாதானத்தை தருவார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கைன்னா அதில் 1000 பிரச்சனை இருக்கும். ஆமென். கடல் பிரயாணம்னா அதில் கண்டிப்பாக கொந்தளிப்பு இருக்கும், காற்றின் மோதல்கள் இருக்கும். நான் கடலில் ட்ராவல் பண்ணும்போது தென்றல் தான் எனக்கு வீசணும்னா அது எல்லா சீசன்லையும் என்ன செய்யாது, வீசா. தென்றலுக்குன்னு ஒரு சீசன் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் சீ ரஃப்பாக இருக்கிற சீசன் இருக்குது. சீ ரஃப்பாக இருக்கிற சீசன்லேயும் ஜேர்னி இருக்கணும், வாயேஜ் இருக்கணும். கப்பல் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் தான் ஆகணும். அப்போ வாழ்க்கையில் சுமூகமாக நம்ம கடந்து போகிற காலகட்டங்கள் இருக்கும், கடினமான பாதைகளை கடந்து போக வேண்டியது இருக்கும். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை கடந்து போக செய்கிறவர். ஹல்லேலூயா. அப்போ அதுக்கு தான் ஆண்டவர் அவருடைய சமூகத்துக்கு நம்மை கொண்டு வந்து நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா.